ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்மளோட ஷங்கரோட வேல்பாரி திரைப்படத்தில் வந்து இப்போ வந்து நடிகர் தனுஷ் வந்து நடிக்கிறாங்க அப்படின்றது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தில் இன்னொரு முன்னணி நடிகரும் நடிக்கிறாங்க அப்படின்ற நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ ஏற்கனவே ஷங்கர் வந்து அடுத்து தான் வேல்பாரி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை தான் வந்து கதையாக வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லறது. ஸோ வெங்கடேசன் அப்படின்றவர் தான் வந்து நம்மளோட வேல்பாரி நாவலை வந்து எழுதியவர். ஸோ இதை வந்து திரைப்படமாக வந்து எப்படியாச்சும் வந்து எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வந்து நிறைய இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு திரைப்படத்து மேலே ஆவலாக இருக்காங்க. அதில் வந்து மெயினாக வந்து ஷங்கர் அவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரோட கனவு திரைப்படம் அப்படின்றாலே வந்து வேல்பாரி அப்படின்ட்டு வந்து அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ வந்து வேல்பாரி திரைப்படத்தை வந்து தனுஷ் தான் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட வந்து உறுதியாச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ ஒரு ரன்வீர் சிங் கிட்ட போச்சு, ஒரு விக்ரம், சூர்யா அப்படி இப்படின்னு போய் இப்போ வந்து கடைசியில் வந்து நடிகர் தனுஷ் தான் நடிக்கிறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட அஃபிஷியல் நியூஸ் வந்துருச்சு. மேலும் வந்து ஒரு முக்கிய ரோலில் வந்து இப்போ வந்து ஒரு ஹிந்தி நடிகரான விக்கி அப்படின்றவர் வந்து இப்போ வந்து ஷங்கர் கூட வந்து பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அப்படின்னு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ விக்கி அப்படின்றவர் வந்து சாவா, கேசரி அப்படின்னு திரைப்படத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடித்தவர். அண்ட் தனுஷும் விக்கியும் நடிப்பது பற்றி வந்து இப்போ வந்து அதிகாரப்பூர்வ தகவல் வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் வரும் அப்படின்றது நியூஸ் கிடச்சிருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து ஷங்கர் ஃபேன்ஸ் மத்தியிலும் தனுஷ் ஃபேன்ஸ் மத்தியிலும் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு.